நீ அந்த துரோகியோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்ணா இருக்க முடியாது. நம்மளை தேர்ந்தெடுக்காத ஒருத்தி நமக்கு வேண்டாம். என்னங்க? என்னங்க? என்னங்க எதுவுமே சாப்பிடல நீங்க? ஜூஸாவது குடிங்க. அப்புறம் குடிக்கிறேன் மீனா. என்ன ஆச்சுங்க? காலையில ஏதோ சின்ன பையன் மாதிரி அவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுனீங்க. என்ன ஏதுன்னு கேட்டா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ இப்படி முகம் வாடி போயிருக்கு. கவலையா வேற உட்காந்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல மீனா. அப்ப சொல்லுங்க. நான் அவ்வளவு எடுத்து சொல்றேன். அம்மா கடைசி வரைக்கும் அவங்க பிடியில உறுதியா இருக்காங்க. இந்நேரம் அம்மா மட்டும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லியிருந்தா அம்முடைய பசங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம குடும்பம் திரும்ப பழைய மாதிரி மாறி இருக்கும். எல்லாம் போச்சு. தமிழும் எவ்வளவு எடுத்து சொன்னா அம்மா கேட்குற மாதிரி இல்லை. மீனா, எனக்கு ரத்தினத்தை நல்லா தெரியும். அவன் இப்படி செய்யக்கூடிய ஆளே இல்லை. ஏன் தான் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ? சொல்லு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்க? இல்லத்த, அப்படிலாம் எதுவும் இல்லத்த. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்கீங்க. அது சரி பண்ணதான். அத சரி பண்றதுக்கு நீ யாரு? சொல்லு, நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? உனக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? மீனா, கொஞ்சம் பொறுமையாரு. நீங்க பேசாதீங்க. ஏய், நீ இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தியா இல்ல என் நிம்மதி மொத்தத்தையும் அழிக்க வந்தியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. எல்லாரோட நல்லதுக்காக தான். இது நல்லா இருக்கணும்னு செய்யறது இல்ல, திமிரு, ஆணவம். இந்த வீட்ல நம்ம வைக்கிறதா சட்டம், நம்மள கேட்க ஆள் இல்ல, என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஆணவம். அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? ஒரு மாமியாரா எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அப்போ ஏன் ஃபீலிங்ஸ பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல? என்னோட விருப்ப வெறுப்ப பத்தி நீ எதையுமே யோசிக்க மாட்டல்ல? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இனி அந்த ஜெயாவை பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. இல்லன்னா நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ண சிபி சார்? அத்தை மேல எப்படி கோவப்பட்டாங்க பாத்தீங்களா? பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரணும்னு நினைச்சது தப்பா? அவங்க பாவம் எந்த தப்புமே பண்ணல. செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா கேட்டதுனாலதான் நான் போய் அவங்க கிட்ட பேசினேன். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க வைக்க ட்ரை பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கஷ்டம் எனக்கு புரியாதுன்னு பேசுறாங்க. இந்த வீட்ல யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறவனா நானா புரிஞ்சுக்காதவ? தமிழ், உன்னை பத்தி என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால்தான் கொஞ்ச நாள் உன்கிட்ட அன்பா நடந்துகிட்டாங்க. எப்போ அம்மு அத்த விஷயம் பெருசாச்சோ, அதுல நீ தலையிட்டு இருக்கேன்னு தெரிய வந்ததோ, அப்பதுல இருந்து திரும்பவும் அவங்களுக்கு உன் மேல கோவம் வந்துருச்சு.
நான் என்ன பண்ணுவேன் சிபி சார்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இத்தனை பேர் அதை பத்தி பேசினதுக்கு அப்புறமும் என் அம்மாவால அம்மாத்த விஷயத்துல கொஞ்சம் கூட இறங்கி வர முடியலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க அவங்கள அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்காங்க தமிழ். நான் பரவாயில்ல தமிழ். அப்பா ஆக்சிடென்ட் ஆன அந்த கில்ட்ல நான் அவரை விட்டு ஒதுங்கி நான் தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் அம்மா அப்படி இல்ல. இதே வீட்டுல 24 ஹவர்ஸும் எங்க அப்பா கூடவே இருந்திருக்காங்க. எங்க அப்பா பொழைப்பாரா மாட்டாரா உயிரோட இருக்காரா இல்லையான்னு எந்த நம்பிக்கையுமே இல்லாம ஒரு நரகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க தமிழ். அதுக்கு காரணமானவங்கள அவ்வளவு ஈஸியா அவங்களால மன்னிக்க முடியாதுல்ல. இல்ல சிபி சார், அதுக்கு அவங்க காரணம் இல்ல. அவங்க சொன்னாங்கன்னு நீ சொல்ற தமிழ். உனக்கு எப்படி தெரியும்? இந்த குடும்பத்துல ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. அது என்னைக்குமே மாறாது. அதை மாத்தவும் முடியாது. நீ அம்மாத்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுறதுனால ஜானுவும் சரி அம்மாவும் சரி கோவப்படத்தான் செய்வாங்க. என் ஜானுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் எனக்கும் பிடிக்காது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல தலையிட்டு இவ்ளோ ஹர்ட் ஆகுற? தமிழ், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுல இருந்து நீ விலகிக்கோ. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ உன் வாழ்க்கையை வாழ பாரு. இதுல எனக்கு சம்பந்தம் இருக்கு சிபி சார். நான் தான் உங்க அம்மா அத்தையோட பொண்ணு. அதை சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ், கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்துக்கும் டைம் கொடு. காலப்போக்குல எல்லாமே சரியாயிடும். இனிமே அம்மா சொன்ன மாதிரி அம்மாத்த பேச்ச இந்த வீட்டுல எடுக்காத. தமிழ், என்ன அப்படி பாக்குற? இல்ல, இப்படிலாம் புதுசா என்கிட்ட பேசுறீங்கல்ல, எப்படின்னா எப்படி? ரொம்ப அக்கறையா தன்மையா இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட பேசினதே இல்லையே. தமிழ், எனக்கு உமல அக்கறை இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? அப்போ இதெல்லாம் நடிப்பு இல்லையா? தமிழ், உன்கிட்ட நான் புருஷன் பொண்டாட்டி நடிக்கிறேன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்காக உன் மேல அக்கறை இல்லைன்னோ நம்பிக்கை இல்லைன்னா இல்ல. சரி, 1 செகண்ட். இந்தா, என்னது? தேனுக்கும் வருஷனுக்கும் ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு ஒரு சின்ன gift.